நான் ஒரு சின்ன குழந்தையுடைய காணொளி ஒன்று பார்த்தேன். ம். ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பச்சை பிள்ளைங்க பண்ணுற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லுவீங்க? சொல்லுங்கள். இல்ல அதுதான் தொடர்ந்து அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை ஒரு குழந்தை பையன் ஓகே. சொன்னதுக்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்களோ அப்படி தான் நான் இதையும் பார்க்குறேன். அன்மெச்சூர்டு. உங்களுக்கு உள்ளபடியே உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் படத்தை ஓட வைக்கிறதுக்கு உங்கள் கதைக்கரு தான் காரணம்னு இது வரைக்கும் பேசியிருக்கீங்க. கரெக்டா? இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த படத்தை குறித்து சூரரை போட்டெல்லாம் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அதுவும் அந்த ஒரு பாக்ஸிங் மாதவன் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா? இறுதிச் சுற்று சார். இறுதிச் சுற்று. ஸோ இதெல்லாம் என்னுடைய கதைக்கரு, அதோடைய கதையோடைய ஆழம் இருக்கிறதுனால வந்து அது எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் ஜெயிச்சிரும்னு இருக்கீங்க. அப்போது இங்கே கதைக்கரு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக செய்யலையா? என்ன விஷயன்றது நீங்கள் தான் பார்க்கணும். இங்கே தேவையில்லாமல் போகிற போக்கில் வந்து டிவிக்கே இருக்கக்கூடிய நபர்கள்ன்ற மாதிரி நீங்கள் பேசுறது இருக்குல்ல, அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஆமா. அதாவது வந்து புதுசா வெளியாகாத ஒரு படம். அதனால தான் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்கள்ல பராசக்திய பத்தி அவதூறு கருத்துக்கள் வெளியிட்டுட்டு அவதூறுனா நல்லா இருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை அதானே சொல்கிறாங்க. ஆமா சார். எங்கள் படம் நல்லா இல்லைன்ட்டு. ஆமா. அப்போது தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர் தான் இருக்காங்கன்னு இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா?